ஹலோ சில்ட்ரன், நாம் இன்றைக்கி நியூட்டன்ஸ் தேர்டு லா ஆஃப் மோஷன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு எல்லாருக்கும் தெரியும். நியூட்டன்ஸ் லான்னு சொன்னாலே இந்த லா தான் ரொம்ப ஒரு ஃபேமஸ் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச லா, ரொம்ப ஈஸியான லா. சாதாரண வாழ்க்கையில் கூட எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால், நாம் ஏதாவது அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். நாம் ஏதாவது கெட்டது பண்ணினா நமக்கு கெட்டது நடக்கும். இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமனாக கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் உண்மையிலே சயின்டிஃபிக்காக இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். The forces of reaction and action are equal and opposite. இது அந்த லாவோடைய ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஒரு செவுத்தை ரொம்ப நேரம் கையால் அழுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபோர்ஸை செவுறு மேலே எக்ஸர்ட் பண்ணுறேன், ஒரு வால் மேலே. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆக்சுவலி நான் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸு வாலுக்கு தான் போகுது, தெரியுதா? ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் கை வலிக்குது. என் கை வலிக்கிறதுக்கு காரணம் நான் அந்த வால் மேலே நான் எக்ஸர்ட் பண்ணின ஃபோர்ஸ்னால கிடையாது. அது ஆக்ஷன், அது வால் மேலே இருக்குது. இந்த வால் என்ன பண்ணுது, ஈக்குவல் ஃபோர்ஸை என் கை மேலே எக்ஸர்ட் பண்ணுது, அது ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன்னால தான் எனக்கு கை வலிக்குது. அது மாதிரி ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தால் நம்ம கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம். இந்த கால் வலிக்கிறதுக்கு காரணம் என்ன? டாக்டர் கிட்டலாம் போனால் கால் வலியாக இருக்குதுன்னு என்ன சொல்லுவாங்க, வெயிட்டு குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம வெயிட்டு யார் மேலே ஆக்ட் பண்ணுது? கிரவுண்டு மேலே ஆக்ட் பண்ணுது. ஸோ கிரவுண்டு மேலே வெயிட் ஆக்ட் பண்ணுது. அதனால கிரவுண்டு என்ன பண்ணுது, ஈக்குவல் ரியாக்ஷனை என் கால் மேலே கொடுக்குது. அந்த ரியாக்ஷனால் தான் என் கால் வலிக்குதே ஒழிய என்னுடைய வெயிட்னால கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு இன்டெரக்டாக என்ன வெயிட் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவல் ரியாக்ஷன் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். நமக்கு கால் வலிக்கிறதுக்கு காரணம் கிரவுண்டு நம்ம கால் மேலே கொடுக்குற ரியாக்ஷன். ஒரு கன்னுலேருந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறோன்னா நம்ம இந்த புல்லட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அது ஆக்ஷன். அதே மாதிரி கன்று கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் பின்னாடி மூவ் ஆகும், அதுக்கு பேர் ரியாக்ஷன். இந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, புல்லட் மெஷின் கன்லாம் சுடும்போது டிஷ்னு கையை ஆட்டுவாங்க. கையை ஆட்டுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு முன்னாடி வரும். ஏன்னா ஒவ்வொரு புல்லட்டு முன்னாடி போக போக அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் கன்று பின்னாடி போகுது. அது ரீகாயில் ஆஃப் த கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ புல்லட்டு முன்னாடி போனால் அது ஆக்ஷன், கன்று பின்னாடி போகிறது ரீகாயில் ஆஃப் த கன் இஸ் தி ரியாக்ஷன் அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம தெரியும், பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ளை பண்ணும்போது மேலே போகணுன்னா என்ன பண்ணுது, விங்ஸை யூஸ் பண்ணி ஏரை கீழே புஷ் பண்ணுது. அப்போ ஏர் அந்த பேர்ட்ஸை மேலே புஷ் பண்ணுது. ஸோ இந்த ஏர் கொடுக்குற ரியாக்ஷன்னால தான் அந்த பேர்ட்ஸ்லாம் மேலே ஃப்ளை ஆக முடியுது. நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்து தான் ஸ்விம்மிங் கற்றுட்ருக்கோன்னு சொல்கிறோம். நம்ம ஸ்விம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், தண்ணியை பின்னாடி தள்ளணும். தள்ளினா அந்த தண்ணி நம்மளே முன்னாடி தள்ளும். அப்போ நம்ம ரியாக்ஷனாலும் முன்னாடி மூவ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் இதெல்லாம் நமக்கு காமன் எக்ஸாம்பிள். ஒரு பாலை தூக்கி நான் செவுத்து மேலே அடித்தா பால் செவுத்து மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, ஆக்ஷன். செவரு பால் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், தட் இஸ் தி ரியாக்ஷன். அது எதனாலனா அப்படி பின்னாடி திரும்பி வருது அந்த பால். எதனால செவரு இந்த பால் மேலே ஈக்குவல் ஃபோர்ஸை கொடுத்தது. நாம் கொடுத்த ஃபோர்ஸ்னால பால் போய் செவுத்தை ஹிட் பண்ணுச்சு. அப்போ அந்த பால் செவர் மேலே கொடுக்கறது ஒரு ஃபோர்ஸ். செவர் இன்ஃபேக்ட் ஈக்குவல் ஃபோர்ஸ் அந்த பால் மேலே கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ்னால தான் பால் திரும்பி வருது. ரீபவுண்ட் ஆகி வருதுன்னா அது மேலே யாரோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? அதான் அந்த பால் கொடுத்த ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் நடக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி கிராஸாக காலை பார்த்திங்கன்னா தெரியும், ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு நடக்க முடியாது. ஒரு அந்த முன்னாடி டோஸை அழுத்தி பின்னாடி இருக்க ஹீலை கொஞ்சம் ரைஸ் பண்ணி இப்படி கிராஸாக நம்ம பூமி மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் நடக்க முடியும். நம்ம அப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுது, கிரவுண்டு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம காலில் கொடுக்குது. இது கிரவுண்டு கொடுக்குற ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை நான் ரெண்டாக பிரித்தா, இப்படி ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் ரியாக்ஷன் என்னுடைய வெயிட் இருக்கு இல்லையா, எம்ஜி, அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. அதனால தான் நான் கீழே விழாமல் இருக்கேன். அப்போ இந்த அன்பேலன்ஸ்டாக இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த கிரவுண்டு ரியாக்ஷனுடைய அன்பேலன்ஸ்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் தான் என்னை முன்னாடி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரியாக்ஷனால் தான் என்னால் நடக்கவே முடியுது. கிரவுண்டு மேலே நான் காலை அழுத்தி இப்படி ஒரு கிராஸாக அழுத்தினா அதுக்கு கிரவுண்டு கொடுக்குற ரியாக்ஷனில் ஒரு பார்ட்டி என் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுது, என்னை உழ வைக்காமல் ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு பார்ட்டை வச்சு தான் நான் நடக்கிறேன். ஸோ இதெல்லாம் நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுடைய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இதில் எல்லோரும் ஆஃபன் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, இதில் ஒன்றும் பெரிய டஃப்பான கொஷின் இல்லை, ட்ரிக்கி. இது நல்லா புரிஞ்சிக்கணும். இது கான்செப்ட் முக்கியமாக என்ன புரிஞ்சிக்கணுன்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருந்தால் கூட
தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் நார்மலாக கேட்குற ஒரு கேள்வி தான், ஒரு வண்டி இருக்குது, அதை ஒரு ஹார்ஸ் புல் பண்ணுது தான். சப்போஸ் தெர் இஸ் அ வெஹிக்கிள்னு வச்சுக்கலாம். அந்த வெஹிக்கிளை ஒரு ஹார்ஸ் ஒன்று புல் பண்ணுது, ஹார்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஹார்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸில் இழுக்குதோ அதே ஈக்குவல் ஃபோர்ஸை இந்த கார்ட்டு ஹார்ஸ் மேலே கொடுத்துரும். ஸோ இஃப் த ஹார்ஸ் இஸ் புல்லிங் த கார்ட் வித் எ ஃபோர்ஸ் எஃப், கார்ட் புல்ஸ் த ஹார்ஸ் பேக் வித் எ ஃபோர்ஸ் எஃப். இப்போ ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் அது கேன்சல் ஆகிட்டு இது முன்னாடியே போகக்கூடாது, நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிடணுமே. பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக ஆயிடுச்சுன்னா இது எப்படி இந்த கார்ட்டால் முன்னாடி நகர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க. நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம், எப்போ ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஆகுனா ஒரே ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ட் பண்ணால் தான் 0 ஆகும். அண்ட் இந்த ஆக்ஷன் யார் மேலே ஆக்ட் ஆகுது? கார்ட்டு மேலே ஆக்ட் ஆகுது. திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் த கார்ட். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் யார் மேலே இருக்குது? ஹார்ஸ் மேலே. சரியா? என்கிட்ட இப்போ 5 ரூபா இருக்குது, நான் 5 ரூபா செலவு பண்ணால் என்கிட்ட 0 ஆகிடும். இப்போ என்கிட்ட 5 ரூபா இருக்குது, பக்கத்தில் இருக்க என்னோடய ஃப்ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் யார் இருக்கான், சஞ்சய், அவன் 5 ரூபா செலவு பண்ணுறான்னா என்கிட்ட இருக்கிறது 0 ஆகும். ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணினா தான் அது நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். இங்கே ஹார்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது ஆக்ஷன். காற்று மேலே இன்னொரு ஃபோர்ஸ் இருக்குது. காற்று மேலே இருக்கிற ஃபோர்ஸ்னால காற்று முன்னாடி நகருது. ஹார்ஸ் ஏன் முன்னாடி நகருது? ஹார்ஸு இந்த காற்றை இழுக்கிறது இல்லாமல் இந்த ஃபோர்ஸை தவிர கிரவுண்டு மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருக்கு. இந்த கிரவுண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, அதனால தான் ஹார்ஸால் நகருது. ஸோ காற்று நகர்றதுக்கு காரணம், வண்டி நகர்றதுக்கு காரணம் ஹார்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ். குதிரை முன்னாடி நகர்றதுக்கு காரணம் குதிரை கிரவுண்டு மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ ஹார்ஸ் இஸ் எக்ஸர்ட்டிங் 2 ஃபோர்ஸஸ் தான் ஹார்ஸ்ன்னு வச்சுட்டோன்னா அது என்ன பண்ணுது? காற்று மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அட் த சேம் டைம் கிரவுண்டு மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த காற்று மேலே கொடுத்த ஃபோர்ஸ்னால் காற்று நகருது, கிரவுண்டில் கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது. இந்த ரியாக்ஷனுடைய ஒரு காம்பனண்ட்டுனால ஹார்ஸ் முன்னாடி நகருது. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை. இதில் நமக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஒரே ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் பாடிஸ் மேலே தான் ஆக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஒரு நார்மலாக கேட்கக்கூடிய கொஷின், ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதில் நான் ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இன்னொரு எண்டில் சப்போஸ் நான் ஒரு 10 kg இப்படி வர்டிக்கலாக போட்டுக்கலாமே. ரைட், உங்களுக்கு தெரியும் கடையிலெல்லாம் அரிசி மூட்டையெல்லாம் மெஷர் பண்ணோன்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கும். இப்படி ஒரு மெஷரிங் இருக்கும், இதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இப்படி இப்படி ஒரு பாயிண்ட் மேலே இருக்கும், இங்கே ஒரு ஸ்கேல் இருக்கும், அதில் மெஷர் பண்ணுவோம். இந்த அப்பர் ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு ஹூக்கில் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த லோயர் ரெண்டுலேயும் ஒரு ஹூக் இருக்கும், இங்கே தான் நம்ம இந்த வெயிட் எதையோ நம்ம போடுவோம், டபிள்யூ. இது அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகி இங்கே வெயிட் காட்டும். ஸோ சப்போஸ் நான் ஆக்சுவலி இது ஏன் அப்பர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னு வச்சுக்கலாம். இந்த அப்பர் எண்டை நான் இங்கே ஒரு 10 kg ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? இந்த அப்படியே ஆக்சலரேட் ஆகி கீழே போயிடும், வெயிட்டை காட்டுது. நெட் ஃபோர்ஸ் இப்படி இருந்தால் அந்த பேலன்ஸ் அப்படியே ஃபுல்லாக நகர்ந்து போகும். அப்போ நகர்ந்து போகாமல் அந்த இடத்துலேயே அது இருக்கணும்னு நினச்சா நான் என்ன பண்ணணும்? இந்த அப்பர் எண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? இதே ஈக்குவல் 10 kg ஃபோர்ஸை இது இங்கே கொடுக்குது. அதனால் அது பேலன்ஸ் ஃபோர்ஸஸ் ஆகி இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூவ் ஆகாமல் நடக்குது. பட் என்ன மெஷர் பண்ணுது ஆக்சுவலி? இந்த 10 kg வெயிட் இந்த ஸ்ப்ரிங்கோட ஹூக்கில் கொடுத்ததுனால இது கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஃபோர்ஸுக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். கரெக்டாக அது 10 kg நமக்கு சொல்லிடும். ஸோ இங்கே 2 ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் இதில் இருந்தாலும் சிஸ்டம் மேலே இருக்குது, ஸ்ப்ரிங்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸ்ப்ரிங்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, அதை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 kg வெயிட் இங்கே போட்டால் அது 10 kg கொடுக்கும். இப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் இப்படி ஹரிசாண்டலாக ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கும், ஹூக் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 10 kgயை மெஷர் பண்ணணுன்னு நினச்சா இந்த பக்கமும் நான் அதுக்கு ஈக்குவலாக ஒரு 10 kg புல் பண்ணினா தான் இது 10 kg ரீடிங்கை காட்டும் எனக்கு. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்குக்கு 2 எண்ட்லேயும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா அது எவ்வளோ ரீட் பண்ணும், ஒரு எண்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதை தான் அது ரீட் பண்ணும். இது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் இதில் என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னா, சப்போஸ் ஒரு கிரவுண்டு மேலே 2 இது தரேன்னு வச்சுக்கலாம், இது மேலே 2 பிளாக் வைக்கிறேன். ஏன்னு ஒரு பிளாக்கு, பின்னு ஒரு பிளாக். ஏக்கு ஒரு 10 kg வெயிட் இருக்குது, பிக்கு 20 kg இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நான் தர மேலே வச்சுருக்கேன், ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பி பிளாக்கை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டால் அது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா
அது ஒரு 20 kg வெயிட்டை ஏ மேலே கொடுக்குது. இது ஏ மேலே கொடுக்கக்கூடிய ஆக்ஷன். அப்போ ஏ என்ன பண்ணும், ஒரு ரியாக்ஷனை இது மேலே கொடுக்கும். எவ்வளோ கொடுக்கும், அதுவும் அந்த ரியாக்ஷனும் 20 kg இருக்கும். திஸ் இஸ் ஃபார் பி. இது 20 kg டவுன்வர்டில் கொடுக்குது. அது மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன் அதே 20 kg இருக்குது, ஏன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால. இப்போ ஏ பிளாக்கை எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் ஐ கன்சிடர் ஏ பிளாக். ஏ பிளாக் மேலே பி எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, பி ஒரு 20 kg கொடுக்குது. ஏ அது மேலே ஒரு 20 kg ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஏ வந்து கிரவுண்டு மேலே, ஏ அண்டு கிரவுண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கிரவுண்டு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, 30 kg ஃபோர்ஸ் கொடுக்குது. கிரவுண்டு ஏ மேலே 30 kg ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ ஒன்று மேலே இருக்கக்கூடிய ரியாக்ஷன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எவ்வளோ வெயிட்ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சுக்கலாமே, ஒரு 30 kg மாஸு, அதுக்கு மேலே ஒரு 20 kg மாஸு. இது ஏ ஒரு ஆப்ஜெக்ட், இது பி ஒரு ஆப்ஜெக்ட், இது சி ஒரு ஆப்ஜெக்ட், இது 10 kg மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன், பி மேலே ஏ கொடுக்குற, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆன் பி கிவன் பை ஏ? ரியாக்ஷன் ஆன் பி given by A. A எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், ஏ கொடுக்குற ரியாக்ஷன்னா அதுக்கு மேலே இருக்க வெயிட் எல்லாம் எவ்வளோ, 30 kg ஏ மேலே ஆக்ட் பண்ணுது. ஸோ அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ 30 kg. வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆன் சி அப்படின்னா, சிக்கு மேலே எவ்வளோ வெயிட் இருக்குது, 10 kg. ஸோ ரியாக்ஷன் ஆன் சி இஸ் 10 kg. சி மேலே யார் கொடுப்பா, பி ரியாக்ஷன் கொடுக்கும். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆன் ஏ பை த கிரவுண்ட் அப்படின்னா, கிரவுண்டுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்குது, ஏ எவ்வளோ இதோட அழுத்துது, 30 + 20 + 10 60 kg. ஸோ இது மாதிரி நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு 1 or 2 சம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 10 1 ரூபா காயின், தேர் ஆர் 10 1 rupee காயின்ஸ், 1 over the other. சரியா, டேபிள் மேலே ஒவ்வொரு காயினுக்கும் மாஸ் mkgன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் மேலே 10 1 ரூபா காயின் ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருக்கும், 2 3 4 எட்ஸெட்ரா அப் டு 10. இது 1, இது 10. இப்போ நான் கேட்குறேன், வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த 7th காயின் டியூ டு ஆல் த காயின்ஸ் அபவ் இட்? கீழேருந்து ஃபோர்ஸ் ஆன் 7th காயின் due to the coins above it. அப்படின்னா 7க்கு மேலே எத்தனை இருக்கும், 8 9 10 3 காயின் இருக்கும். 3 பேரும் அவங்க வெயிட் அது மேலே கொடுப்பாங்க. ஒரு காயினுக்கு mgனா 3 காயினுக்கு 3 mg அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த 7th காயின் பை த 8th காயின்? 8th காயின் எவ்வளோ கொடுக்குதுனாலும் அதே தான் நமக்கு. வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த 6th காயின் ஆன் த 7th காயின்? 6 7 மேலே, இப்போ இதுதான் 7ன்னு வச்சுக்கலாம். 7th காயின் தனியாக வரையிற, இது 7ன்னு வச்சுக்கலாம். இது மேலே 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, கீழே 6 இருக்குது. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து 3 mg ஃபோர்ஸ் கொடுத்தா, இது ரெஸ்ட்டில் இருக்கணும்னா இந்த கீழே இருக்க 6th காயின் அதே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ த ரியாக்ஷன் ஆன் 7th by the 6th coin is the same 3 mg அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வாட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆன் த 2nd காயின் அப்படின்னா, அதுக்கு மேலே 8 காயின் இருக்குது. ஸோ 8 mgன்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆன் த 2nd by the 1st அப்படின்னாலும் அதே 8 mg தான். ஸோ அது மேலே இருக்க ரியாக்ஷன் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்கோ அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகே, வேறு என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்ம சிம்பிளாக தான் கேட்கலாம். ஒரு ஒரு வால்லேருந்து, சீலிங்லேருந்து ஒரு செயின் ஒன்று இருக்குது, அதோட வெயிட் W2ன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு W1 அப்படின்னு ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ பார்க்கலாம், இந்த W1 W2வை கீழே பிடிச்சி இழுக்குது. இந்த செயின் அந்த வாலை இப்படி கீழே பிடிச்சி இழுக்குது. வால் வந்து இந்த செயினை மேல் பக்கமாக இழுக்குது. வாட் இஸ் தி ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை த சீலிங் ஆன் த செயின்? இந்த ஃபோர்ஸை கேட்குறாங்க.
இந்த வால் இருக்கு இல்லையா, அது இந்த செயினை எவ்வளோ ஃபோர்ஸோடு, இந்த ரியாக்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக கீழே டவுன்வர்ட்ஸில் என்ன ஃபோர்ஸில் இந்த வாலை இழுக்குது, W1 + W2ல் இழுக்குது. இந்த கட்டியிருக்க வெயிட்டு, இந்த செயினோட வெயிட்டு ரெண்டும் சேர்ந்து வாலை கீழ்ப்பக்கமாக இழுக்குது. அப்போ இங்கே ரியாக்ஷன் என்ன இருக்கும், இந்த ரியாக்ஷன் இஸ் கோயிங் டு பி த சேம் W1 + W2. ஏன்னா அந்த வால் என்ன ஆகலை, நகரலை. அப்போ அது ஈக்குவலிபிரியத்தில் இருக்குன்னா நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு ஹார்ஸ் ஒரு கார்ட்டை புல் பண்ணுதுன்னா அந்த ஹார்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நடக்கிறதுக்கு எந்த ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு கார்ட் இருக்குது, ஒரு ஹார்ஸ் அதை புல் பண்ணுது. நான் சொல்லியிருக்கேன் இந்த ஹார்ஸ் என்ன 2 ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஒன்று காற்று மேலே, இன்னொன்று கிரவுண்டு மேலே. இது F1 வச்சுக்கலாம், F2 வச்சுக்கலாம். கிரவுண்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், இந்த கிரவுண்டில் கொடுக்குற ஃபோர்ஸு ஹார்ஸ் முன்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காற்றில் கொடுக்குற ஃபோர்ஸு காற்று மூவ் ஆகிறதுக்கு நடக்குது. இப்போ சப்போஸ் த கொஷின் இஸ் when a horse pulls a cart, the force that helps the horse to move forward. Suppose options it is the force exerted by the cart on the horse. கார்ட்டு ஹார்ஸ் மேலே பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதுவா? அந்த ஃபோர்ஸ்னால ஹார்ஸ் முன்னாடி போகுதா? ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த கிரவுண்ட் ஆன் த ஹார்ஸ். இந்த கிரவுண்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது இல்லையா, திருப்பி அதுதான் இதுக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஹார்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு கேட்டு நம்ம எதை சொல்லுவோம்? இந்த ஹார்ஸ் கிரவுண்டுக்கு கொடுக்குறதுனால ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ரியாக்ஷனுடைய ஒரு பார்ட்டு தான் இதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ த ரியாக்ஷன் கிவன் பை த கிரவுண்ட் ஆன் த ஹார்ஸ். ஸோ கிரவுண்டை நம்ம காலில் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் நம்மளால் முன்னாடி நகர முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு சிம்பிள் கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட அப்ளிகேஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அப்பேரண்ட் வெயிட், அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.